மனிதனுக்கு ஐயா? மனிதனுக்கு கூட்டமா? மனுஷெல்லாம் தூங்குறான், அப்புறம் தியானம் பண்ண என்னத்துக்கு வரணும்? அதான் வீட்டில் தான் தூங்கி தியானம் பண்ணுறாங்க. ஆழ்நிலை தியானம்ன்றது உயர்ந்தது, அது ஒரு குரு இல்லாமல்லாம் வராது. அதுதான் தூக்கம் வந்து ஆழ்நிலை தான்னா எல்லாரும் தூங்குறாங்க. பிறந்த குழந்தை கொடுத்தா தூங்க தியானம் பண்ணிங்கதா? ஆடு மாடு கொடுத்தா ராத்திரியில் பத்து தூங்குறது தியானம் பண்ணா? அப்படி தூக்கத்தோட நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கையா? தூங்காத தூக்கம், அது தூங்குற தூக்கம் இல்லை. மனுஷனுக்கு 5 விதமா இருக்கிறான் மனுஷன். சராசரி மனுஷன் 3 விதமா இருக்கிறான். மகான்கள் 5 விதமா இருக்கிறாங்க. அதில் ஒன்று ஜாக்கிரதா, இன்னொன்று சொப்பனா, இன்னொன்று உறக்கா. ஒரு மனிதனுடைய நிலை என்னன்னா மூழ்கி நிற்பான், இல்லை தூங்கி நிற்பான், இல்லை தூக்கத்தில் கனவு கண்டுக்கு நிற்பான். இது 3 நிலை தான் சராசரி மனுஷனுடைய நிலை. இதை கடந்து துரிய நிலை, தூங்காத தூக்கம். தூங்கவும் இல்லை, மூழ்கிக்கணும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் நிற்கிறான், அது தூங்காத தூக்கம். தெளிவடைஞ்சிட்டான், அது துரியாதீதம். அது மாதிரி 5 நிலைக்குது. தூங்குறவெல்லாம் தியானம் பண்ணுறான்னு நினச்சிக்காத. குழந்தை கொடுத்தா பிறந்த உடனே தூங்கினேக்குது, ஒரு புட்டி பால் கொடுத்துட்டீங்கன்னா அது தியானம் பண்ணினுக்குதுன்னு அர்த்தமா? ஆடு மாடு 10க்கு சின்ன நல்லா தூங்குது, மூச்சு விட்டுக்கணும். தியானம் வந்தா? தியானம் பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு வாயில் பேசுகிற விஷயம் இல்லை, செயலில் செய்கிற விஷயம், ரொம்ப கடுமையான விஷயம் அது. அப்படிப்பட்ட தியானத்தை வந்து நீ உன்னை இழக்க தயாராகணும். ஆசையில் அலையிறவங்களுக்கு தியானம் கைக்கூடாது. தியானம்ன்றது தன் நிலையை இழந்து போகிறது. மூழ்கிக்கு நின்று உட்காந்து தன் நிலை இழணும், தூங்கிக்கு நின்றா தன் நிலையை இழந்துருவான். தூங்காத தூக்கத்தில் தன் நிலை இழக்கணும். அதனால சொன்னான், அகங்காரம் உள்ளடிக்கு ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலன்னா. எப்போ மனிதனுக்கு நான் என்ற அகங்காரம் இல்லையோ அப்போதான் அந்த தூக்கம் வரும். இங்கே தான் நம்ம நான் இருக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் கேட்குறேன் கேள்வி அப்படின்னு வரீங்களே, அப்புறம் அகங்காரம் எங்கே அடங்குச்சுங்க? அதனால எங்கேருந்து அந்த தூக்கம் கிடைக்கும்? அகங்காரம் அடக்கணும், ஐம்புலன் அடங்கணும், அப்போ தான் அந்த தூக்கம் வரும். இல்லைன்னா சாதாரண துண்ணுட்டு தூங்குற தூக்கம் வரும். சொல்லு. அப்புறம் ஐயா, மூலாதாரத்தில் நம்ம உடம்புல இருந்து 3 சக்திகள் இயங்குது, பிரம்மா விஷ்ணு சிவன். அதே மாதிரி மூலாதார சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது, தேவி ஒன்று இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உடம்புல வந்து 30 தேவிகள் நமக்கு இருக்காங்களா ஐயா? அவங்க எந்த ஆதாரத்தில் இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. மகாவிஷ்ணு திருப்பாக்கடல்ல பட்டுங்கிறார். திருப்பாக்கடல்ன்றது என்ன அப்படின்னா மனிதனுடைய வயிறு. அதில் தான் அந்த காற்று உருவாகுது. அதனால தான் எல்லா கடவுள்களும் ஒரு நிறமாக இருந்தால் மகாவிஷ்ணு நீல நிறமாக போட்டு வச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு காற்று வடிவில் இருக்கிறார். அந்த மகாவிஷ்ணு கூட மகாலட்சுமி இருக்கிறார், அவள் தான் அன்னதான பிரபு. அதனால் வயிற்றில் மகாலட்சுமி இருக்கிறார். இடுப்பில் சக்தி இருக்கிறார், பலம் வாய்ந்தவோ. அந்த பலம் இல்லைன்னா நீ எதையும் சாப்பிட முடியாது, எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் நடக்க முடியாது. அப்போது ஒரு மனிதனுக்கு சக்தி அவசியம். அந்த சக்தி இடுப்பில் பிடிச்சின்னு இருக்கிறான், மூலாதாரத்தில் இருக்கிறான். சரஸ்வதி நாக்கில் இருக்கிறான். மனுஷனுடைய நன்மை தீமை நல்லது கெட்டது நடக்க போகிறதுக்கு அவன் நாக்கு தான் அடிப்படை. இருக்கிறத இல்லைன்னோ இல்லாத இருக்குதுன்னு. சிலர் இருக்கிறத இருக்கிற மாதிரியே ஒத்துப்பான். இது எல்லாத்துக்கும் நாக்கு காரணம். இந்த நாக்கால் தான் நீ உலகத்துக்கே தெரிவே, இந்த உடலால் உலகத்துக்கு தெரிஞ்சிட மாட்டேன். நீ பேசுகிற பேச்சு, நீ பாடின பாட்டு, இது எல்லாமும் தான் இந்த உலகத்துக்கு காட்டும். அப்போ சரஸ்வதி நாக்கில் இருக்கிறான். இந்த 30 தேவியும் 3 இடத்துல 3 கடவுளாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இது எல்லாமே ஒரே வடிவம் தான், சக்தி தான். அதனுடைய செயல் செய்யும் போது அதுக்கு பேர் வேறு. மனுஷன் ஒன்று தான். நீ சோறாக்குனா உனக்கு சமையல்காரன் பேர், துணி தச்சின்னா உனக்கு டெய்லர்னு பேர், கார்பெண்டர் வேலை செய்யணும்னா தச்சர்னு பேர். ஆனால் மனுஷன் ஒன்று தான். அது மாதிரி அந்த செயலுக்காக பேர்கள் வச்சிருக்கிறத தவிர பொருள் ஒரு பொருள் தான், கடவுள் ஒன்று தான். சொல்லு. அப்புறம் ஐயா, கண் மூக்கு காது என்ற புலங்கள் உணரக்கூட தொட்டு உணரக்கூட இருக்கிற மாதிரி இருக்க மாதிரி காற்று மட்டும் ஏன் நம்மள உணர முடியல? அது மட்டும் ஏன் மறைப்பொருளா இருக்கு? மறைப்பொருளா இருக்க காற்று தான் கடவுள் அப்படின்னு இருக்கும்போது மறைமுகமா வச்சு அதை தான் கடவுள் சொல்லிட்டு வழிபாடுறதுக்கு
என்ன இருக்கு ஐயா அதுல? நம்ம எல்லாமே கண்ணு இருக்கு தொடுறோம், காது இருக்கு தொடுறோம், இது மட்டும் கடவுள் காற்று தான் கடவுள் சொல்றது மறைப்பொருளா இருக்கும். கண்ணு இருக்குதுன்னு சொல்றோம், காது இருக்குதுன்னு சொல்றோம், இது உலகத்தை பார்க்கறதுக்கு. கண்ணும் காதும் இல்லைன்னா உலகத்துல என்ன நடக்குது, எங்க போகணும்னு தெரியாது. காது இல்லைன்னா உலகத்துல என்ன பேசினா வீட்டுக்காரர் என்ன சொன்னார்னு கூட உனக்கு தெரிய போறதில்லை. அவர் வீட்டுக்காட்டை சாத்தின்னு இருந்தாருன்னா கூட உனக்கு சத்தம் கேட்காது. அதனால காது அவசியம். அவர் அடிக்க வர்றாரு, உஷாரா தப்பிச்சின்னு பக்கத்து வீட்டில் ஓடி போய் உட்காந்து கண் அவசியம். எதையாவது பிளான் வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா, இதானே மனுஷனுடைய வேலை. என்ன இல்ல கொஞ்சம் ஏமாந்த வீட்டுக்காரர் இருந்தாருன்னா அவரை வாயாலே போட்டு சாத்தத்துக்கு உனக்கு வாய் தேவை. இதெல்லாம் இதுக்காக வச்சுக்குது. ஆனா இது எல்லாம் ஏங்கத்துக்கு காத்து வச்சுக்குது. அது காற்றைய மறைப்பொருளா வச்சிருக்காங்க. மறைப்பொருளா இல்லைன்னா வெளியே போயிடும், நீ இருக்க மாட்டிய. அது மறைப்பொருளா இருக்கிறதால தான் நீ உயிரோட இருக்கிற. அது மறைப்பொருள் ஆகும்போது நீ மண்ணில் இருக்க போறதில்லை. சொல்லு. இன்னொரு கேள்வி ஐயா. பொருள் இல்லா இருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லா இருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொல்ற திருவள்ளுவர் சொன்ன அந்த 2 உலகமும் எது சொல்றாரு ஐயா? பொருள் இல்லா இருக்கு இந்த உலகம் இல்ல, அருள் இல்லா இருக்கு அந்த உலகம் இல்லன்னு சொல்றாரு. அவர் சொல்ற அந்த 2 உலகம் எங்க இருக்கு ஐயா? இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குதுமா. கடவுளும் இங்கதாங்கிறாரு, சொத்து சுகமும் இங்கதான் இருக்குது. இங்கே உனக்கு வீடு இல்லைன்னா வாடகை இந்த மாதம் கட்டணும், வாடகை வீட்டில் தானேங்கிற. இந்த மாதம் உங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போவேன் நான் சொல்லிடுறேன். நான் அடுத்த மாதம் வாடகை கட்டலைன்னா வீட்டுக்கார காலி பண்ணிட்டு வெளியே போட்டுருவாங்க. அப்போ உனக்கு பொருள் வேணும், அங்கே நீ வாழணும். நான் அதே நேரத்தில் இங்கே ஒன்றும் 100 வருஷம் வாழ மாட்டேன், 1000 வருஷம் வாழ மாட்டேன். கடவுள்கிட்ட வாழணும், அதுக்கு அருள் வேணும். அதனால சொன்னார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. 2 உலகத்தில் மனிதன் வாழ்ந்துன்னுங்கிறான். மரணம்னு ஒன்று வருதில்லை, ஜனனம்னு ஒன்று வருதில்லை, 2 வருதில்லை. வாழ்க்கையும் மனிதனுக்கு 2 சுத்தனி பண்ணி நம்ம நான் பேசுறது கேட்குது. அப்போ 2 உலகம் இருக்குது, 2 வாழ்க்கை இருக்குது. அதனால இந்த வள்ளுவர் இங்கே நல்லா நீ வேலை வெட்டி செய்யணும், உட்காந்துக்கணும், ஊரா மூட்டு சோத்தில் துண்ணு உடம்ப வளர்க்காத, உன் உழைப்பில் வாழு, அப்போ பொருள் வேணும் உனக்கு. அதனால் பொருள் தேடுனார். அதே நேரத்தில் இதே பொருளே தேடிக்கணும் வீணா செத்து மடிஞ்சு போவாத, மண்ணா போடாத. அதனால் கடவுளினுடைய அருளையும் தேடு, அங்கேயும் போய் வாழணும் அப்படின்னார். அதனால் சொன்னார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல்கள். நீ பிறந்தது நிஜம், போக போகிறது நிஜம். 2க்கு நடுவில் கடவுளை பிடிக்கலன்னு சொன்னால் நீ இந்த வைக்க போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போடுவிடா. வரதுக்கு முன்னே கடவுளை போட்டு சரி. கடவுள் வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்குன்னா, மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலைமிசை ஏகினார் நீடு வாழ்வார். ஒரு 5000 வருஷமாக எடுத்துப்பார், வரலாற்றப்பார். சோறு இல்லாதவன், இருக்க இடம் இல்லாதவன், தெருவா பிச்சை எடுத்தவன் பேர் தான் இன்றைக்கும் பேசிங்கிறோம். பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய மந்திரிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள், யாரை பற்றியாவது உலகம் பேசுதா? ஏன்னா சோறு இல்லாதவன், இருக்க இடம் இல்லாதவன் ஞானியா வாழ்ந்தான். பற்று இல்லாத வாழ்ந்தவனுக்கு இந்த இந்த லோகத்தில் அவனுடைய பேர் மறையறதில்லை. ஆனால் பற்றோட வாழ்ந்தவனுக்கு அவன் இருக்கும்போது அவன் வீட்லேயே மரியாதை இருக்காது. அதனால தான் சொன்னான், பற்றற்று வாழுங்க. வாழ்க்கை வாழணும், ஆனால் அது இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழ்வேன்னு வாழாத அப்படின்ட்டான். அதனால் இறைவனை தேடணும்னா கண்டிப்பாக அருள் வேணும், உலகத்தில் வாழணும்னா கண்டிப்பாக பொருள் வேணும். இப்போ இங்கேருந்து நீ உங்கள் வீட்டுக்கு போனோன்னாக்கா 10 ரூபா பஸ்ஸுக்கு இல்லைன்னா முன்ன பஸ்ஸுக்கு அது துட்டு இல்லைங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஏற்றுவேன்னா 10 ரூபா வேணும். அப்போ பொருள் வேணும். அதனால் 2மே அவசியம். கணவன் இல்லாத பொண்டாட்டி வாழ்ந்துட முடியுமா? பொண்டாட்டி இல்லாத கணவன் வாழ்ந்துட முடியுமா? கணவன் செத்து போயிட்டா கூட பொண்டாட்டியால் வாழ முடியும். ஆனால் பொண்டாட்டி செத்து போயிட்டா கணவனால் வாழவே முடியாது. ஆண்களுடைய பலவீனம் அது. ஏன்னா சகிப்புத்தன்மை ஜாஸ்தி பெண்களுக்கு, ஆண்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது. அவன் மனைவி போயிட்ட உடனே அவன் வாழ்வே போயிடும். ஆனால் இவளுக்கு கணவன் போட்டால் கணவன் தான் போயிடும், வருமானம் தான் போயிடும். ஆனால் இவன் எந்த வேலையாவது செய்து இவளை காப்பாற்றிப்பா, அவனால் அது முடியாது. ஆனால் அவன் சூரியன் மாதிரி இருக்கிறான் உலகத்தில்.
பெண் சந்திரன் மாதிரி இருக்கிறா, இலகிய மனசு தான். ஆனால் சகிப்புத்தன்மை ஜாஸ்தி பெண்ணுக்கு. ஆணுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது. அதனால் அவன் போகிற இடம்லாம் கெட்ட பேர் எடுத்துப்பான். பெண்ணுக்கு சகிப்புத்தன்மை கத்தால எங்கே போனாலும் நைஸ் பண்ணி மருமகளை உதகதை கொடுக்காத அப்படி நைஸாக பேசி உன்ன மாதிரி மரும உலகத்திலே இல்லைன்னு நிறைய தட்டு நிறைய சோறு போட்டு 4 கறி எடுத்து வச்சு கொடுத்துருவான். உபதேசம் வாங்காம இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் உபதேசம், 2வது உபதேசம், 3வது உபதேசம், 4, 5. அதனால சொன்னாருமா. அப்புறம் இது பொதுவான கேள்வி ஐயா, நிறைய பெண்கள் கேட்குறாங்க. இந்த நீங்களும் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, இந்த மாதவிடாய் காலத்துல வந்து பாடம் பண்ணலாமா? மாதவிடாய் காலத்துல பண்ணக்கூடாது அப்படி நிறைய பெண்கள் கேட்குறாங்க. இது பொதுவான கேள்வி. இது பண்ணக்கூடாது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். மாதவிடு நேரத்தில் பாடம் பண்ணீங்கன்னா பீடிங் ஜாஸ்தியாக போகும். அதனால மாதவிடு பீரியடில் பாடம் பண்ணக்கூடாது. 4 நாளைக்கு பாடம் பண்ணக்கூடாது. அப்புறம் தான் 5வது நாள் தான் பண்ணணும். அந்த மாதவிடு பீரியடில் நீங்கள் பாடம் பண்ணீங்கன்னா அதிகமான உஷ்ணமேறி பீடிங் போக ஆரம்பிச்சு. அதனால் பல வீடியோக்களை சொல்லிக்கிறேன் நான். பெண்கள் வந்து மாதவிடு பீரியடில் பாடம் பண்ணாதீங்க, 4 நாளைக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்.